வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒரு அவலூறு தொடர்கிற மாதிரி தமிழ்நாட்டு மீனவர்கள் துன்பப்படுறது, துயரப்படுறது, அடி வாங்கிறது, வாங்கிறது, செத்து போகிறது, போட்டை அடித்து நொறுக்கிறது, இல்லைன்னா கைது கொண்டு போய் அவங்க ஜெயிலில் கொண்டு போய் போடுறது, இது ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் இன்னல் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கல. அவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இன்னமும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்திய மக்களுக்காக கிடைக்கலன்னு வைங்க, அது ஒரு பக்கத்து. ஆனால் பர்டிகுலராக அவங்க சுதந்திரம் வாங்கி 78வது சுதந்திர தினம் இன்றைக்கு கொண்டாடுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய போய் நிம்மதியாக போய் அவங்க போய் கடலில் போய் அவர்களுடைய கடல் பகுதியில் போய் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு முடியல. கஷ்டமாக இருக்கு. ஆனால் சுதந்திரம் வாங்கிட்டோம், சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 78வது தினத்தை கொண்டாடுகிறோம். மகாத்மா காந்தியினுடைய அந்த சமாதிக்கு போய் மாலை போடுறோம், எல்லாமே பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், பண்ண விலங்குகளால் அலங்கரிக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், கொடி ஏற்றுறோம், கோட்டை புத்தளத்துங்கள்லாம் அலங்குறோம், செங்கோட்டையில் அப்படியே தாண்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மீனவன் போய் தன்னுடைய கடலில் போய் தனக்கான இடத்துல கூட போய் மீன் பிடிக்கிறதுக்கான முடியல. இப்போ நம்ம போய் மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிக்கும்போது அவன் வந்து சிங்கள கடற்படை வந்து, இலங்கையோடைய கடற்படை வந்து நம்மளை வந்து அடித்து விரட்டுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, துயரப்படுத்துகிறாங்க, பங்கப்படுத்துகிறாங்க. அந்நேரத்துக்கு நம்ம கடற்படை என்னாச்சின்னு தெரியலப்பா. அவங்க கடற்படை வந்து சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, செய்கிறாங்கல்ல. இப்போ நம்ம கடற்படை எங்கே போச்சு அந்நேரத்துக்கு? அது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இருநாட்டு எல்லைங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான எல்லை, ரைட்டு, ஓகே. எல்லையை தாண்டும் போது இலங்கை கடற்படை வந்து அடிக்கிறான், உதைக்கிறான், கொள்கிறான், என்னமோ போட்டை வச்சு மோதுறான், போட்டை உடைக்கிறான், போட்டோட ஆளை மூழ்கடிச்சு சாவடிக்கிறான், எல்லாம் செய்கிறான். சரி, நம்ம கடற்படை எங்கே போச்சு அந்நேரத்துக்கு? ஒரு நமக்கு ஒரு புரிதல் வேணும்ல. கடல் தாண்டுறது அவனுக்கு தெரியுது, அவன் மட்டும் கரெக்டாக வந்துடுறான். கடல் தாண்டுறது ஏன் அவனுக்கு தெரியும், இலங்கை கடற்படைக்கு தெரியும் போது ஏன் இந்திய கடற்படை தெரிய முடியாது? ஏப்பா கடலை அந்நேரத்துக்கு வந்து இந்திய கடற்படை வந்து ஏங்கேயா கடலை தாண்டி போகிறீங்க, யார் தொல்லை பண்ணுறீங்க, எல்லையை தாண்டாதீங்க, உங்கள் எல்லை நம்ம எல்லையிலே போய் மீன் பிடிங்க சொல்கிறதுக்கு நம்ம கடற்படை எங்கே போச்சு? இல்லைப்போ எனக்கு ஒன்று புரியலைங்க. நம்ம கடல் தாண்டி மீன் பிடிக்கிறோன்னு இலங்கை கடற்படை வந்து அடிக்குதுங்க, உதைக்குதுங்க. சரிங்க, ரைட்டு, கடல் தாண்டி தப்புன்னே வச்சுக்குவோமே, தப்புன்னே வச்சு பேசுவோம். நம்ம இந்திய கடற்படை என்னாச்சு? இந்திய கடற்படை என்னாச்சு? அதையும் காப்பாற்ற அவன் உதைக்கிறான். ஐயா நம்மால அவன் உதைக்கிறான், ரைட்டு, நம்மால போய் காப்பாற்றணும்ல. இந்திய கடற்படையோட வேலை கடற்கரையில் உட்காந்துட்டு பொரி சாப்பிட்றதா, மிச்சர் சாப்பிட்றதா? இதான் வேலையா? இல்லை, நம்ம ஒரு அர்த்தம் வேணும்ல. கடலில் போய் ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பண்ணு தெரியுங்களா? கடலில் போகிறதே, மீன் பிடிக்கணும்னு போகிறான் பார்த்தீங்களா, அவன் சொகுசு கப்பலில் போகல, அப்படியே டைட்டானிக் மாதிரி 8 அடுக்கு 10 அடுக்கு அதை வச்சு ஏசி கடலில் ஏசி அது மாதிரிலாம் போகல. மீன் பிடிக்க போகிறதுங்கிறது தற்கொலைக்கு சமமான ஒரு முயற்சி. தற்கொலை பண்ணுறதும் கடலில் மீன் பிடிக்க போகிறதும் ஒன்று. அலை அடித்தா எப்படி அடிக்கும் நமக்கு தெரியாது, நம்ம போனதில்லை, நம்ம பார்த்ததில்லை. நம்ம வந்து மண்ணில் வாழ்கிறோம், அவன் வந்து தண்ணியில் வாழ்கிறான். எவ்வளவு கஷ்டங்கிறது அது அவனுக்கு தான் தெரியும். அப்போது நீ காலங்காலமாக கொண்டுக்கிட்டு இருப்ப, மிஷின் போட்டில் வந்து அவனை அடிக்க, எங்கள் ஆளுங்க வந்து மீன் பிடிக்கிறத போய் அடித்து கொள்ளுவ, சுட்டு கொள்ளுவ, அரசு வழி தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிற. இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லை. எங்கள் நம்ம தமிழ்நாட்டு மீனவன் யாராவது செத்தாக்கா வந்து இந்திய கவர்மெண்ட்டு கேட்காது. மற்ற நாட்டில் இப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து இப்போ அங்கிட்டு அரபிக்கடல் பக்கத்து அந்த சைடு யாராவது கேரள மீனவர்களோ, இல்லை அங்கிட்டு அந்த சைடு மும்பை பக்கத்து அங்கிட்டு ஏதாவது காஷ்மீர் அந்த சைடு எதுவும் பிரச்சனை, அது அங்கிட்டு பாகிஸ்தான் கடற்படை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வங்கதேச கடற்படை அது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா உடனே போய் டக்குன்னு போய் நிற்கும் இந்தியா. ஏண்டா ஒரு இந்திய மீனவன் எதுக்கிட்ட அடிச்சா அப்படின்னு சொல்லி நிற்கும்.
ஆனால் இங்கிட்டு வந்துட்டா மட்டும் தமிழ்நாட்டு மீனவன். அதனால் கொஞ்சம் யோசிக்கும் கடற்படை. கேட்கலாமா வேணாமா, எதுக்கு கேட்குறது? ஏன்னா இத்தனை நாளாக கேட்கல. இத்தனை நாளாக அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம கடற்படை போய் கேட்கல. எங்கேயா போனீங்க அப்படின்னாக்கா உட்காந்துக்கிட்டு பல்லு குத்திட்டு இருக்காங்க போட்டிருக்குது. கப்பலில் உட்காந்துட்டு பல்லு குத்திட்டு இருப்பாங்க போட்டிருக்கு. பாவம், டைம் இல்லைல்ல, வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கண்காணிக்கிற வேலை இருக்குது, எல்லை தாண்டி வருகிறார்களா என்று பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. நம்மளால எல்லை தாண்டி போனால் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லை தாண்டி வரக்கூடாத விடல கரெக்டாக இருப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் கொடுமை பாருங்க. தமிழ்நாட்டு மீனவனா பிறக்கிறது, தமிழ்நாட்டில் பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாவமான செயலாக மாறிக்கொண்டிருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு கடல்ல ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போறவன் தன்னுடைய உயிரை வெறுத்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வயிற்று பொழப்புக்காக வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க. ஏழைங்க எல்லாம் அவர்கள் வாழும் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரம் இல்லை. நான் ஒரு தடவை போயிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் குடியிருப்பெல்லாம் போயிருக்கிறோம், போய் பார்த்துருக்குறோம். பார்த்தா குப்பம் தான். இன்ன வரைக்கும் மீனவருக்கு பார்த்தே ஒரு குப்பம் தான். ஒரு காலனி, ஒரு 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 காலனி மாதிரி, ஒரு இந்திரா நகர், ஒரு ஒரு அந்த நகர், இந்த நகர், வசந்த நகர், அந்த மாதிரிலாம் பேர்லாம் இருக்காது. மீனவர் குப்பம். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, மீனவர் குப்பம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மலாம் படத்தில் தான் பார்க்குறவங்கள. ஏழைகள் தான், யாரும் பெரிய கோடீஸ்வரன்லாம் இல்லை. அவங்க செய்கிற வேலைக்கு அன்னாடங்காட்சி மாதிரி அவங்க ஆயிட்டாங்க, ஆக்கப்பட்டு விட்டார்கள். அன்னாடங்காட்சி போல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். நிறைய தொழிலாளிகள், உடல் உழைப்பு தொழிலாளிகள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அன்னாடங்காட்சிகளாக மாற்றப்பட்டுக்கிட்டே கொண்டிருக்காங்க. இடைத்தரகர்களாக இருப்பவர்கள், நடுவில் நின்று வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் பெரிய ஆளுகளாக, வசதிக்காரர்களாக, பணக்காரர்களாக, லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக உயர்றாங்க. நம்மளால் கஷ்டப்படுற போகிற இப்படி 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 கீழே 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 தான் வந்துட்டு. உடல் உழைப்பு செய்பவர்கள் அனைவரும் அன்றாட காட்சிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளாக மடைமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடலை போய் மீன் பிடிக்கிறானா, கொண்டு வந்து விற்கிறானா, அவனுக்குள்ளான அவன் பட்ட கஷ்டத்துக்கான ஊதியம் வருதா அப்படின்னு பார்க்கும்போது தெரியாது. இல்லை, கூட சேர்ந்து ஒரு சில கெட்ட பழக்கங்களும் கூட இருக்கலாம். இருக்கிறதுல தப்பு இல்லை. உழைப்பாளிகள் கெட்ட பழக்கத்தோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. சரி, கஷ்டப்படுறான், ரைட்டு, குடும்பம் பொண்டாட்டிக்காக பிள்ளைகளும் கஷ்டப்படுறான். எப்போ எவன் எங்கிட்ட சொல்லுவான்னு தெரியாமல் எதுக்கியா போய் என்ன அப்படி இப்படியா கஷ்டப்படுறது? சுதந்திரம் வாங்கி 77 வருடங்கள் முடிந்து 78வது சுதந்திர தினத்தை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 1945ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொடுக்குறாங்க சுதந்திரம். நைட்டில், இன்னைக்கு நைட்டு சுதந்திரம். நேற்று நைட்டா? சரி, நேற்று நைட்டு சுதந்திரம். நம்ம சுதந்திரமாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கச்சத்தீவை வந்து நம்மளுடைய இதை வந்து 1974 கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு வந்து நம்மளுடைய ராமநாதபுரம் அரண்மனையில் தனி கணக்க பிள்ளைங்க இருந்திருக்காரு. அதுக்கு ராமநாதபுரம் அரண்மனையில் கச்சத்தீவு கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு தனியாக ஒரு கணக்க பிள்ளைங்க இருந்திருக்காரு. அப்படின்னா அது நம்மளுக்கு சொந்தம் தானே. அது எப்படி வந்து அன்னைக்கு அதை கொடுத்த காங்கிரஸ்காரர்கள் பிரதமராக இருந்தவர்களும் சரி, நேருவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? ஜவஹரே சொல்லிட்டார். என்ன சொன்னார்னாக்கா, அது நம்மளுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எந்த அடிப்படையில் அது மாதிரி சொன்னாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமநாதபுரம் அந்த சர்க்கிளில் வந்து சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தம். 1600 நமக்கு இது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். தமிழ்நாட்டு சேதுபதி மன்னனுக்கு தான் அதெல்லாம் சொந்தம். நாயக்க மன்னர்கள் அந்த இது ஸ்தாபிக்கப்பட்ட போது, நாயக்க மன்னர்கள் அந்த மரபு ஸ்தாபிக்கப்பட்ட போது சேதுபதி மன்னனுக்கு கீழே இருந்தது தான் அந்த கச்சத்தீவு. கச்சை அப்படிங்கிறது ஒரு ஆமையினுடைய ஒரு வகை. கச்சை அப்படிங்கிறது ஆமையினுடைய ஒரு வகை. அந்த ஆமைகள் அங்கே கச்சா ஆமைகள் நிறைய இருந்ததுனால அது கச்சத்தீவாக பிறகு சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி அதை வந்து தாராவாத்து கொடுத்துட்டாங்க. ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்துக்கிறாங்க, எது கொடுக்குறாங்கன்னு அன்றைக்கி நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம். அன்றைக்கி வந்து நிறைய சட்ட சிக்கல் இருந்துச்சு. எப்படி சட்ட சிக்கல்லாம், சைனாவுடனான சண்டை இருந்துச்சு. இதில் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சி வேலை பார்த்துட்டுருக்கு. அப்படி வேலை பார்த்து அவங்கள தட்டி விட்டு தான் நம்ம கச்சத்தீவு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி முதல்வராக இருந்த ஐயா உயர்திரு கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்திருக்காரு. அவர் எதிர்த்ததற்காக அவருக்கு இந்த உள்ளடி வேலைகள்லாம் பார்த்து அவருடைய வாயை அடைச்சி கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க.
முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கச்சத்தீவு வந்து இப்போ நமக்கு கச்சத்தீவு நம்மள்ட்ட இருந்துச்சுனாக்கா, நமக்கு ஏதோ நம்ம மீனவர்கள் போவாங்க. அங்கே உள்ள அந்த அந்த வலைகள்லாம் உலர்த்துவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம். இப்போ கோயில் திருவிழாவுக்கு மட்டும் தான் போறாங்க, வராங்க. அந்தோணர் கோயில் திருவிழாவுக்கு மட்டும் தான் போறாங்க, வராங்க. மத்தபடி அந்த கச்சத்தீவுக்கு போயிட்டு தலைய வச்சே படுக்க முடியாது. ஏன் ஏன் படுக்க முடியாதுனாக்கா, அவங்கள்ட்ட குடுத்துட்டா அது அவங்களுது. ஆனா, இப்ப அது நம்ம இந்திய அரசாங்கம் அது கொஞ்சம் இடத்த கொஞ்சம் குத்தகைக்காவது எடுத்தாவது, நம்ம ஆளுங்கள கொஞ்சம் நம்ம "ஏப்பா எங்களுக்கு இது குத்தகைக்கு குடுங்க" அப்படின்னாவது கேட்டு, நம்ம சொத்து தான், நம்ம குடுத்துட்டோம். குத்தகைக்கு எடுத்து குத்தகைக்காவது வாங்கி புண்ணியத்துக்கு குடுத்தா கூட தமிழ்நாட்டு மீனவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்கும். இடைஞ்சல் இல்லாம இருக்கும். அதுவும் பண்ணல. இவ்வளோ பேர் கொல்றாய்ங்க, அடிக்கிறாய்ங்க, உதைக்கிறாய்ங்க, குத்துறாய்ங்க. ஆனா, இந்திய அரசாங்கம் ஏன்னே கேட்க மாட்டாங்க. தமிழக முதல்வராக யார் இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, ஃபோன் போட்டு சொல்றாங்க, இது மாரி செய்யுங்க அப்படின்னு. நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. கடல் எல்லையில போயிட்டு மாநில அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாங்க, ஃபோன் பண்றாங்க, அலுவலகங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, பிரதமர் அலுவலகங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா, எந்த விதமான புண்ணியமும் இல்ல. இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, கடிதம் எழுதுனமயமா தான் இருக்காங்க. அங்க சாவு, இறப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. துயரங்களும், துன்பங்களும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ம். எப்படி எப்படி நம்ம மீனவர்கள நம்ம இன்னும் என்ன பண்ணணும்? 6,00,00,000 பேர், 6,50,00,000 பேர் தமிழ்நாட்டுல இருந்தும் டெய்லி மீனவர்கள் சாகுறாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்ல. யாரு கேட்பாங்க? ஒண்ணும் புரியல. ம். கச்சத்தீவ வாங்கி குடுங்கன்னாங்க, குடுத்தது தான் அப்படிங்கிறாங்க. அவன் குடுக்க முடியாதுங்கிறான். இலங்கை ராணுவம் என்ன பண்ணிருவாங்கறியா? கச்சத்தீவு நம்மளுது. நம்மளுதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. 1947ல குடுத்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது. 285 ஏக்கர் தான் மொத்த பரப்பளவே. அதுக்கு சர்வே நம்பரே இருக்குது நம்மகிட்ட 1250ன்னு. அதோட கச்சத்தீவோட சர்வே நம்பர் 1250ன்னு போட்டிருக்குது. 1609ஆம் தேதி முதல் சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சியில் இருந்தது. 1600 கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு 500 வருடங்களாக நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இன்னைக்கு கொடுத்து 74 தான் கொடுத்தாங்க. கொடுத்து 50 40 வருஷம் தான் இருக்கு. 40 வருஷம் ஆச்சுல்ல. சரி அனுபவிச்சலாம், 50 வருஷம் ஆச்சுல்ல, அப்போ அனுபவிச்சியா சரி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு வாங்கிட வேண்டியது தானே. என்ன பண்ணிடுவாங்க அவங்க? எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க? எதன் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க? பாக் ஜலசந்தி, சர்வதேச அரசியல், அந்த பாக் ஜலசந்தி மேலே நிறைய சர்வதேச நாடுகளுக்கு கண் இருக்குது. அதை கைப்பற்ற வேண்டும்னு துடிக்கிறாங்க. நிறைய பேர் அதில் கப்பல் வழிதடம் வந்து இப்படி சுற்றி போகிறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஷார்ட் ரூட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய அரசியல் இருக்கு. சரி இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டுமே, நமக்கு நம்மளோட உரிமையை பாதுகாக்கப்படணும்ல. ஒன்றும் கச்சத்தீவை கூட இல்லை அப்படின்னா மீனவனை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டுங்க, சொல்லுங்க. மிரட்ட வேணாம், பேசுங்க. என் மீனவன் மேலே இனிமேல் ஒரு துரும்பு கூட படக்கூடாது. பட்டா கச்சத்தீவை நான் தொட்டுருவேன் அப்படின்னு சொல்லு. தொட்டுருவான் அவன். இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணிருங்கிறீங்க? யாரு சப்போர்ட் வாங்குறீங்க? இன்னைக்கு இந்தியா எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. எந்த நாடு வந்தாலும் சரி, உலக வல்லரசுகளே நம்மள்கிட்ட மோதணும்னு நினைச்சாலும் இந்திய அரசாங்கம் பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்படின்னு தான் மோடி சர்க்கார் சொல்லிட்டு இருக்குது நம்ம கிட்ட. யார் வந்தாலும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் லடாக்கில் வந்து அவங்க அந்த இமாச்சல பிரதேசத்தில் வந்து பல கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்துட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, காலனியை கட்டிட்டாங்க, குடி வந்துட்டாங்க, கரண்ட் இழுத்துட்டாங்க, போர் போட்டாங்க, எல்லாம் சொல்றாங்க. அது என்ன உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியல. இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அதை பற்றி சீனாங்கிற பேச்சே மோடி பேச மாட்டாரு. அதை விட்டுருவான். பொய் அவங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்களா? வந்தாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தானே இருக்கீங்க. எல்லா வல்லமையும் இருக்குல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அநியாயத்துக்கு போகலையா? அக்கிரமத்துக்கு போகலையா? அவன் சொத்தை போய் பிடுங்கலையே. நம்ம சொத்தை நம்ம வாங்குறோம், கேட்குறோம். அன்னைக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்தோம். அன்னைக்கு வேணாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு தேவைப்படுது வாங்குறோம். அது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேளு. சட்டவிரோதம் எதுவும் பண்ணலையே. இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணம் வந்து எங்களுக்கு சொந்தம் நம்ம சொல்லலை. இலங்கை யாழ்ப்பாணத்தையோ திரிகோணமலையோ நம்ம சொந்தம் கொண்டாடல. எங்கள் ஆளுங்க தான் அங்கே வாழ்ந்தாங்க. காலங்காலமாக பரம்பரையாக தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க. அதனால் எங்களுக்கு சொந்தம் நம்ம சொல்லலை, சொந்தம் கொண்டாடவில்லை. நம்மக்கிட்ட இடம் நம்மளுடைய ஆட்சியின் கீழே இருந்தது, நம்மளுடைய மன்னர்களின் ஆட்சியின் கீழே இருந்தது, நம்மளுடைய சர்வேயின் இருந்தது. அது கணக்கு வழக்கு போக்குவரத்து எல்லாமே இருந்தது. ராமநாதபுரம் கோயிலுக்கு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு, இந்த ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கெல்லாம் அங்கேருந்து தான் வந்து பால் வந்திருக்குது, பூ வந்திருக்குது.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து தான் வந்திருக்குது. கச்சத்தீவுலேருந்து தான் ஸ்பெஷலாக வந்திருக்குது கோயில்களுக்கு. இது காலங்காலமாக நம்மள்ட்ட இருந்ததுக்கான எல்லா ஆதரவும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம வந்து சட்டவிரோதமா போய் அவனோட சொத்த போய் கேட்கலையே. நம்ம சொத்து. நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டினுடைய சொத்து. தமிழ்நாட்டு மன்னன் சேதுபதி மன்னன் ராமநாதபுரம் அரசருக்கு சேதுபதி மன்னருக்கு சொந்தம் அது. அப்ப நம்ம சொத்தை நம்ம கேட்கறதுல என்ன இருக்குது? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுல பிரச்சனை அவங்க பிரச்சனை நினைச்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும். நமக்கு தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இறக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சாவு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சாவு கொடுக்க போகிறோம்? சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சு. 77 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சுதந்திரம் சாவு கொடுத்துக்கிட்டே இருப்போம்? நிம்மதியாக பொழப்பு நடத்த வேணாமா? கடலுக்கு அனுப்புகிற அந்த மீனவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், அந்த உறவினர்கள், உற்றார்கள் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுக்காரர் போகிறாரு, நல்லபடியாக வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவரை அமுச்சு விட்டுட்டு வீட்டில் திக்குன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருந்தாக்கா நிம்மதியாக இருக்க முடியுமா? வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா? சார் நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் சார், நம்ம வெளியே போகிறோம் சார், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பொண்டாட்டியா ரைட்டு நம்ம புதுசாக வேலைக்கு போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த தாய்மார்கள், மனைவிமார்கள் அவங்களாம் என்ன, அவங்களுடைய மனசு என்ன பாடுபடும்? அந்த குழந்தைகள், அந்த 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 தகப்பனுடைய பிள்ளைகளுடைய மனசு என்ன பாடுபடும்? அப்பா வருவாரா? எப்படி வருவார்? ஏதாவது ஆயிருமோ? கடவுளே ஒன்றும் ஆயிடக்கூடாது, இயற்கையே ஒன்றும் ஆயிடாது, கடல் எண்ணெயே ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி எத்தனை தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன? கச்சத்தீவை நம்மள்ட்ட வாங்கி கொடுத்துடணும். கச்சத்தீவை தரலையா? ரைட்டு வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மீனவனுக்கு இம்மி அளவு கூட துரும்பு கூட விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா கச்சத்தீவு உனக்கு இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதை கொடுக்க முடியலையா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் உங்களோட இருக்கணும்? இந்தியாவோட நாங்கள் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு நாங்களே எங்கள் முதலமைச்சரே அரசாண்டுக்கிட்டு எங்கள் ஆளுகளே ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்களே. ஏங்க சாவுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க. அப்புறம் கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்து, அப்புறம் நாங்கள் எல்லாம் பேசுனா அப்புறம் உங்களுக்கு கோவம் வருது. அப்புறம் உங்களோட இருக்கோம்ல, அது உங்களோட மாநிலம் தானே. இந்திய அரசினுடைய தமிழ்நாடு ஒரு இந்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ வந்து கேட்கணும்ல. எதுவுமே கேட்க மாட்டேன். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் காசு கொடுக்க மாட்டேன். கடலில் எவனா சுட்டு போட்டால் ஏன்னு கேட்க மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க மூடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஒன்றும் பேச மாட்டேன். இந்திய அரசாங்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களாலாம். அதை பண்ண முடியலாம். அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களோட இருக்கணுங்கிற ஒரு கேள்வி வந்துருமா வராதா? தப்பாக எடுத்துக்காதீங்க. மனசில் பட்டதை சொல்கிறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு தான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான்? ஒன்று அவன் இல்லை நம்ம அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கணும்? நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தானே நம்ம வர்றோம். இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கவில்லை என்றால் மீனவர்களின் வாழ்க்கை இருண்ட கடலாகத்தான் இருக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம்.